உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. தேர்தல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஆஸ்வாசப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் கொல்கத்தால மட்டும் சர்ச்சையை தொடர்ந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு. கொல்கத்தால ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு சர்ச்சைகள், அரசியல் சர்ச்சைகளும் ஜாஸ்தி. ஆமாம், அரசியல் சர்ச்சை ஜாஸ்தின்றதை தாண்டி சில பகுதிகளில் இந்த வாக்குகள் மாறி விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ந்துகிட்டே இருந்த நேரத்தில் தான் ஒரு தீ விபத்தானது அங்கே நடந்திருக்கு. அந்த தீயில 4000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சாம்பலாகி இருக்கின்றன அப்படின்ற ஒரு தகவல் வந்ததும் தான் இந்த சர்ச்சை தீயும் இப்போ பத்திக்குச்சு. என்ன நடக்குது கொல்கத்தாலன்னு புரியல அப்படின்ட்டு எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க. இப்போ ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய பாஜக அரசு உள்பட. ஸோ 4000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அப்படிங்கும்போது அது ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இல்லையா? ஸோ முழுசா நம்ம என்ன நடந்ததுங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் தீ விபத்து எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்க்கும்போது ஜூன் 10ஆம் தேதி முந்தா நாள் புதன்கிழமை காலை ஒரு 9:50 அளவில் அந்த 10 தளம் கொண்ட அலிப்பூர் அரசு கட்டடத்தில் தான் தீயை முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. தீ ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபயருக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, தீயணைப்பு வீரர்கள்லாம் வந்தாங்க. 3ஆம் தளத்துல தொடங்கின தீ பார்த்தோம்னா 9 மற்றும் 10ஆம் தளங்கள் வரைக்கும் அது பரவி முழுவதுமா எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. ஸோ 3rd லெவல், அதே போல 9th and 10th. ஆமா, ஓகே. நடுவில் இருக்கிறது அங்கதான் ஒரு ட்விஸ்டே இந்த கதையில சொல்றாங்க. 3rd ஃப்ளோர்லயே தீ விபத்தானது ஆரம்பிச்ச உடனே அங்க என்ன சொல்றாங்க, பேனிக் ஸ்ட்ரக் ஆகுது. நிறைய அரசு அலுவலகங்கள், கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் இருக்கு அப்படின்னும் போது ஆவணங்கள், கோப்புகள், சர்வர்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கட்டடம்னும் போது உடனடியாக தீயணைப்பு துறையினர் களத்துக்கு வராங்க. தீ அணைக்கும் பணிகளில் ஈடுபடுறாங்க. 3ஆம் தளத்துல தீ கட்டுக்குள்ள கொண்டு வரப்படுது. 4ஆம் தளத்துல ஒரு சேஃப்டிக்காக அங்கேயும் தீயணைப்பான்கள் உதவியோட நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுது. ஆனா ஒரு 2 மணி நேரம் தான் பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் 7ஆவது தளத்துல மறுபடியும் தீ ஆரம்பிச்சது. அவங்க 3ஆம் தளத்துல தீயை கட்டுப்படுத்தி 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப ஓகே ஒரு 10 மணிக்கு 3ஆம் தளத்துல வந்திருக்கு. ஒரு 12:30க்கு மேல தீ 7ஆம் தளத்துல இருந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல அது சம்பந்தமான காட்சிகளை பார்த்துலாமா? அது பார்க்கும்போதே புரியுது உங்களுக்கு, பயங்கரமான காட்சிகளா தான் இருக்கு. 10 தளங்கள் கொண்டதுல 9 மற்றும் 10ஆம் தளங்கள் முழுவதுமா எந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். சரி, இப்போ இந்த 9 மற்றும் 10ஆம் தளங்கள் என்ன இருந்துச்சுன்னு கேட்கும்போது 10ஆம் தளம் ஒரு ஸ்ட்ராங் ரூமா இருந்திருக்கு. அதாவது 2026 தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள், இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் அந்த 10வது தளத்துல தான் இருந்திருக்கு. குறிப்பா 10 தொகுதிகளில் வாக்குப்பதிவான 4000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்த 10ஆம் தளத்துல தான் இருக்கு. 3ஆம் தளம்ல என்ன இருந்தது? ஒவ்வொரு தளத்திலையும் அரசு அலுவலகங்கள், சில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய அரசு நிர்வாகிகளோட அலுவலகங்கள் இருக்கும். அதே மாதிரி 9ஆம் தளத்தை எடுத்துக்கிட்டோம்னா மிட் டே மீல் இருக்குங்களே, மதிய உணவு திட்டம், அந்த மாநிலத்துக்கான அது சம்பந்தமான கோப்புகள், அது சம்பந்தமான பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு விவகாரமான. ஆனா இந்த 4000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருந்தது 10வது தளத்துல தான். ஸோ 10வது தளமே இந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சது தான். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எதுவுமே மிஞ்சறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லாம் சாம்பல் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில அந்த 10 தொகுதிகளோட வெற்றி நிலவரத்தை நீங்க பார்க்கணுமே. சோ அந்த அலிப்பூர் அந்த கட்டடத்துல 10 தொகுதிகளுக்கான 4000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருந்திருக்கு. ஓகே. அதுல பார்த்தோம்னா 5 தொகுதிகள்ல பாஜக ஜெயித்த தொகுதிகள், 5 தொகுதிகள் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயித்த தொகுதிகள். சோ பேலன்ஸ்டா ஜெயிச்சிருக்காங்க. ஆமா. அப்புறம் இது யார் மேல என்னென்ன குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா? சோ இந்த நேரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகீர் கிளப்பி இருக்காரு அமைச்சர் கௌஷிக் சௌத்ரி, பேரிடர் துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். என்ன சொல்றாருன்னா, இந்த விபத்து சாதாரண விபத்தா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நாச வேலையாக இருப்பது மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. இது சம்பந்தமான விசாரணைக்கும் நாங்க உத்தரவிட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை பாஜக அரசு தரப்புல இருந்து அமைச்சர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா விஷயம் இதோட முடிஞ்சதான்னு பார்த்தா இல்ல. எதனால் அடிப்படையில் இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 3ஆம் தளத்திலேயே தீயானது கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 7ஆம் தளத்துல எப்படி இது ஆரம்பமாச்சு? அதுவும் 2 மணி நேரம் கழிச்சு. ஆமா, நடுவுல இருந்த நீங்க முன்னாடி கேட்டீங்க இல்லையா, 4, 5, 6 இந்த ஃப்ளோர்ல எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. 7ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு, 8க்கு பரவி இருக்கு, 9, 10 சுத்தமா
தொடச்சி எரிஞ்ச மாதிரி எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிருக்கு அப்படின்ற ஒரு நிலவரத்தை அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டு இப்போ முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இது நிலையில காங்கிரஸ் வந்து எப்படிங்க தேர்தல் சம்பந்தமா இவ்வளவு விவகாரம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தீ விபத்து நடந்திருக்கு, ஏதோ பாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்கு, ஸோ இது சம்பந்தமா ஒரு விளக்கம் கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்துன்னு காங்கிரஸ் முக்கிய பிரமுகரான பவன் கேரா தரப்புல இருந்து ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவையும் இட்டிருக்காரு. ஸோ பொதுவாக எலெக்ஷன்ஸ் முடிஞ்சாலுமே அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ரொம்ப பாதுகாப்பான அறைகளில் தான் வைக்கப்படும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போதும் ஏன் பாதுகாப்பு அம்சங்கள் எதுவும் செய்யலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழதான் செய்யுது. எஸ், பலமான கேள்வியாவே அது மாறி இருக்கு. ஏன்னா 10ஆம் தேதி இந்த தீ விபத்தானது ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 24 மணி நேரம் நடந்திருக்கு மொத்தமா ஒரு டியூரேஷன். அதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் அந்த வெப்பமானது இன்னும் கட்டுக்குள்ள வரல. அதனால தடயவியல் துறையினர் உள்ள போய் ஆய்வு செய்யவும் முடியல. இது இயற்கையாகவே இப்போ வரைக்கும் ஏதாவது உயிர் சேதமோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ரிப்போர்ட் ஆகி? உயிர் சேதம் என்ற அளவில் மருத்துவமனையில் ஒரு 2 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து கிளியர் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இந்த பொருட்சேதம் அப்படின்றது அதிக அளவில் இருக்கு. முக்கியமா ஆவணங்கள் நிறைய எரிஞ்சு சாம்பலா இருக்குன்றதை தாண்டி இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த மாதிரியான ஒரு தருணத்துல எரிஞ்சிருக்கே அப்படின்றது தான் இங்க பிரதானமாகுது. ஏன்னா ரஜர்ஹட் அப்படின்ற ஒரு தொகுதியில குறிப்பா ஒரு வார்டில் இருக்கக்கூடிய ஒரு 97% பேர் இஸ்லாமியர்கள் தான் இருக்கும். ஆனா இங்க பார்த்தோம்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு. 97% பெரும்பான்மையான வாக்குகள் வந்து பாஜகவுக்கு போயிருக்கு. இது எப்படி சாத்தியம்? அங்க இருக்கக்கூடிய வார்டு மெம்பர்ஸ், அதாவது உள்ளூர் பஞ்சாயத்து அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அங்க வசிக்கிறாங்க இல்லையா, அப்ப எங்க குடும்பத்துல இருந்து நாங்க யாருமே ஓட்டு போடலையா, எப்படி அந்த வாக்கு போச்சு? இந்த கேள்வியெல்லாம் இந்த தீ விபத்து நடந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பிரச்சனை வருது. சோ அதையும் இதையும் கனெக்ட் பண்றாங்க இப்போ சமூக ஊடகங்கள்ல. அந்தந்த கட்சியினர் வந்து இதை சார்ந்து இப்ப கேள்விகளை எழுப்புறாங்க. சோ இந்த தீ விபத்து அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ஆம் தேதி வந்த தீ, ஆனா இன்னைக்கு தான் அதுல வந்து 4000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எரிஞ்சு சாம்பலாகி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே வெளி உலகத்துக்கு தெரிய வருது. ஊடகங்கள்ல இன்னைக்கு தான் பிக் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்கன்னும் போது இந்த விவகாரம் இன்னும் என்னென்ன அதிர்ச்சிகர தகவல்களை வெளியே கொண்டு வரும் அப்படின்றத எல்லாரும் எதிர்நோக்கி. ஏற்கனவே அங்க அரசியல் தீ பத்திக்கிட்டு எரியுது அப்படிங்கறத பாக்குறோம் மேற்கு வங்கத்துல. இப்ப கூடுதலா இதுவும் சேர்ந்துருச்சு அப்படிங்கும்போது நீ அடுத்தடுத்த நகர்வுகள் இதுல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது களத்துல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே சந்தேகத்தை எழுப்பி இருக்காங்க. பட் பதில் தான் நமக்கு இன்னும் கிடைக்கல. கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு? பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.